ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இனிமேல் டெய்லியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்டை வந்து படிக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட் தமிழ் அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, கீப் கோயிங் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்படி ப்ரோ ப்ளேலிஸ்ட் வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேலிஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் நிறையா கேட்டகரி வைஸாக வீடியோ போடுவீங்க. நானே பார்த்தீங்கன்னா பல்சர் பைக்கை பற்றி ஒரு கேட்டகரி வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கான டிப்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து செப்பரேட்டாக வைக்கிறது தான் ப்ளேலிஸ்ட்டும்பாங்க. சரி, ஓகே, இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் யூடியூப் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. எந்த லிங்க்லேயும் போக வேண்டியதில்லை, எந்த வெப்சைட்லேயும் போக வேண்டியதில்லை. உங்கள் யூடியூப் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோஸில் ஒரு லைனாக வரும். ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சைடு கார்னரில் வந்து 3 டாட் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு ப்ளேலிஸ்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு ப்ளேலிஸ்ட், அதாவது ஏற்கனவே ப்ளேலிஸ்ட் இருந்தால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூ ப்ளேலிஸ்ட் கொடுத்து கூட அதில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நியூ ப்ளேலிஸ்ட் கொடுத்துட்டேன். அதில் வந்து உங்களுக்கு என்ன டைட்டில் வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பைக் டிப்ஸ்னு போட போகிறேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுன்னு இருக்கும். ஸோ அது ப்ரைவேட் வந்து நீங்கள் பப்ளிக்காக பார்த்திக்கணும். ப்ரைவேட்னா அது உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். பப்ளிக்னு போட்டிங்கன்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட் போய் பார்க்கலாம் க்ரியேட் ஆனது இருக்குதான்னு. பார்த்தீங்கன்னா பைக் டிப்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிக்குது. நீ நான் போகிற பைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நான் இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரி வீடியோவோ அது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி செப்பரேட்டாக இருக்கிறதுனால உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டி யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ப்ளேலிஸ்ட் போய் பார்க்குறப்போ வந்து எல்லாம் செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ எந்த வீடியோ தேட வேண்டியதில்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.